என் இனிய சந்தாதாரர்களுக்கு என் முதல் வணக்கம். அன்பா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் வச்சோம்? ஆமாம், என்ன பேர் வச்சோம் தெரியலையே. அம்மா பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வீட்டில் சாப்பிடும்போது சோறு வைக்கல, அதனால் இந்த சேனலுக்கு நான் பேர் வைக்கல. ஏம்மா பேர் வைக்கல சொல்லுமா? சின்ன வயசுல மேடம் சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். என்ன காரணம் வந்து கேட்டிங்கன்னா, சேனலுக்கு பேர் வைக்கணும்னு நான் யோசிக்கும் பொழுது பேர் வைக்கணுங்கிறத யோசிக்கிறத விட பேர் ஏன் வைக்கலைங்கிறத யோசித்தேன். பேர் ஏன் வைக்கலன்னு யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வச்சா நல்லா இருக்குமா, பேர் வைக்கலன்னா நல்லா இருக்குமா? ஓகே 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 சரி நான் கண்டு வெளியே போகிறது விரும்பல. இந்த சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கல, அவ்வளோதான் இந்த சேனலோட பேர். ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 மோஸ்ட் மிஸ்டீரியஸ் வேர்ல்ட்ஸ். ஐயோ, இதுதான் இங்கிலீஷ் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறது. டாப் 5 மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் இந்த வேர்ல்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே 5 மிஸ்டீரியஸான பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் நம்ம திரும்பி வரமாட்டோம், அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அங்கே மனிதர்கள் செல்வதற்கே தடை செய்யப்பட்டிருக்கு அந்த பகுதியில். அந்த மாதிரியான 5 இடங்கள் தான் இந்த இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலை வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சேனலை புதுசாக தான் பார்ப்பீங்க, ஏன்னா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தா பட்டனை தட்டி விட்டு கூடவே இருக்கிற அந்த மணி பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சந்தா பொத்தானை அழுத்தி விட்டு கூடவே இருக்கக்கூடிய மணி பொத்தானையும் அழுத்தி விடவும். அப்போ தான் நான் போடுற, இது இங்கிலீஷில் தான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? என்னம் 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 என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? 5வது பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 5வது பிளேஸில் எந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே மச்சான். ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டேன்டா, என்ன மேட்ச் பண்ணலாம்? கிளாசிக் பெர்முடா போடலாம் மச்சான், அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை மச்சான், வா மச்சான் கிளாஸ் கோடே போடுவோம், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்முடான்னு சொன்னாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஞாபகம் தான் வருது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மியாமியில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமிலையும் சான்ஜுவானுக்கும் நடுவுலையும் ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் சதுர கிலோமீட்டர்ஸ் இந்த இடம் வந்து கடலில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20 பிளேன் 50 ஷிப் கிராஷ் ஆகி காணாமலே போயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஷிப் எங்கே போச்சு, அந்த பிளேன் எங்கே போச்சுங்கிறது அதை ஓட்டிகிட்டு போனவங்களுக்கே தெரியல. ஐயோ சாரி, அந்த இதை அனுப்பி வச்சவங்களுக்கு சாரி, அந்த இதை தேட போனவங்களுக்கு சாரி, யாருக்குமே தெரியல அந்த பிளேன், அந்த 50 பிளேன், ஐயோ சாரி, அந்த 20 பிளேன் அண்ட் அந்த 50 ஷிப் எங்கே போச்சுன்னே யாருக்குமே தெரியல. யாரும் அதை தேடுறதுக்கு போகவும் இல்லை, போய் தேடுறதும் வேஸ்ட் தான். ஏன்னா அங்கே போனால் திரும்பி வரமாட்டோன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த இடத்துக்கு யாரும் போகலை. நீங்களும் போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனத்தில் தான் இருக்குது. ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அப்படி இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த இடத்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளமாட்டோட கண்ணு மாதிரியும், அப்படி இல்லைனா ஒரு நத்தையோட உடச்சி போட்ட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு மாதிரியும் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ நீங்களே பாருங்கள், பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இது வந்து இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விண்வெளி கல்லால் தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. இது இயற்கையால் உருவான ஒரு குவிமாடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் இதுவும் உருவாயிருக்கு. இது இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 மைலில் இருக்குது. 48 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த சர்க்கிள் மாதிரி நத்தையோட ஓடு மாதிரியோ அப்படி இல்லைன்னா காளமாட்டோட கண்ணு மாதிரியும் கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு இது வரைக்கும் போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லைன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாராச்சும் அங்கே போயிருக்கீங்களா? போக இனிமேல் ட்ரை பண்ண போகிறீங்களா? ட்ரை பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வரைக்கும் அங்கே போன யாரும் திரும்பி வரலை. 3வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போக முடியாத ஒரு குளிர் பிரதேசமான, மனிதர்களால் வாழவே முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குது. அண்டார்டிகாவில் இருக்குது. அது வந்து என்ன, அந்த பேர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு
புதுவிதமான உணர்வு வரும். பிளட் ஃபால்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த ஆறு, இரத்த நீர்வீழ்ச்சி, இரத்த குளம், பிளட் ஃபால்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரத்தம் மாதிரியே இருந்துச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ண எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அதுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த மாதிரி நம்ம பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம குளத்துலலாம் பச்சை கலரில் இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாதுன்னு ஆராய்ச்சியில் தெரிய வந்துச்சு. சுமார் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பு நீர் குளம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பு தண்ணியால் ஆன குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிப்பாறைக்கு நடுவில் வந்து உருவாகுது. அது உருவாகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இரும்பு தாது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. காற்றே இல்லாத ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தோட கடைசி பகுதின்னு சொல்கிறாங்க அதை. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளம் ஒன்று உருவாகுது. அந்த இருக்கக்கூடிய அந்த இரும்பு தாதுனாலையும் அந்த உப்பு நீரோட கரைசனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே அங்கே போனது கிடையாது. ஆராய்ச்சியாளர்களே வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது ஒரு ஆபத்தான இடங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே யாரும் போகவும் முடியாது, போக ட்ரை பண்ணுறது வேஸ்ட். 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியாவில் இருக்க அந்த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டோட பேர் ஹோயா பேஷ்யூ ஃபாரஸ்ட். அந்த பேரே வாயில நுழையில. அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா விதமான மரங்கள் இருக்குது. எத்தனை வகையான மரங்கள் இருக்குது, அது எத்தனை சதுர கிலோமீட்டர் இருக்குன்னு கூட தெரியல. அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் வெறும் மூடு பனி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட், வெறும் பனியால் மட்டுமே மூடப்பட்டிருக்கும் அந்த இடம். அந்த இடத்துக்குள்ளே இது வரைக்கும் போன யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் இறந்து போனவங்களோட உடம்பும் கிடைக்கல. அந்த இறந்து போனவங்களை தேடி போனவங்களும் திரும்பி வரலை. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு யாராவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தில் இருந்தால் போய் பாருங்கள் தனியாக. நாங்க ஏண்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தவாடா. முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவா இஜென் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது. ஏரியில் அப்படின்னா நண்பா இருக்குது, ஏரியில் குளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம்ல. இந்த ஏரியில் குளித்தா நீங்கள் கருகி போயிடுவீங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி ஒரு எரிமலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. கிட்டத்தட்ட இது மேலே ஒரு காற்று, மூச்சு காற்று பட்டால் கூட தீப்பிடிச்சு எரியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு யாரும் போனதும் இல்லை, இங்கே யாரும் குளிக்கணும்னு நினச்சதும் இல்லை. நீங்கள் 1 வருஷம் குளிக்காமல் இருந்தாலும் சரி, இந்த ஏரியில் உங்களால் குளிக்க முடியாது. ஸோ இந்த ஏரியில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஏரிக்கு போயிடாதீங்க. ஏன்னா இது ஒரு கொலைகார ஏரி, அப்படி தான் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஏரிக்கு பக்கத்தில் கூட யாரும் போனதில்லையா. அப்படி பக்கத்தில் போகணும்னு நினச்சி போனவங்க எல்லாரும் கருகி தான் போனாங்களாம். ஒரு ஃபேமிலி மெம்பரோட ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் அந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. போனவங்க கருகி போய் தான் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட அந்த ஏரி பக்கம் போயிடாதீங்க நண்பர்களே. ஸோ சந்தாதாரர்களே, இன்னைக்கு வீடியோ முதல் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நான் பேசி தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குங்கிறது நீங்கள் சந்தா பட்டனை தட்டுறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ சந்தா பொத்தானை அழுத்திட்டு கூடவே வர்ற அந்த மணி பொத்தானையும் அழுத்திட்டு நம்ம வீடியோவை எல்லாருக்கும் பகிர்ந்து, மனதார பகிர்ந்து நம்மளோட சேனலுக்கு, நம்மளோட காணொளிக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then டாடா பேபி, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் பேர் வைக்கல.